ஃபஸ்ட்டு நமக்கு சம் என்னதுன்னா f1 = 1, f2 = 3. அப்போ fn = fn-1 + fn-2. அப்போ f5 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது f1ம் f2வும் கொடுத்துட்டு f5 வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் ஃபஸ்ட்டு f1 வந்து என்னது 1, அதே மாதிரி f2 வந்து என்னது f3, அதே மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்களா fn = fn-1 + fn-1 2ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் என்னக்கு பதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கிட போகிறோம். என்னக்கு பதில் 3 போட்டோம்னா f3 = f3-1 + f3-2. f வந்து 3-1 வந்து என்னது வரும், f2 வருமா. f3-2 வந்து என்னது வரும், f1வா. அப்போ f2 என்னது 3, f1 என்னது 1. அப்போ ஆன்சர் வந்து என்னது 4. அதாவது f3 வந்து 4, f3 கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா f4 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். f4 எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி தான் n = 4ன்னு எடுத்துக்கிடணும். அப்போ f4-1 + f4-2. f4-1 என்னது f3யா, f4-2 என்னது f2வா. f3யோட வேல்யூ நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 4. அதே மாதிரி f2ஓட வேல்யூ 3, அப்போ 7. f4ஓட வேல்யூ 7 கண்டுபிடிச்சிட்டோமா. அப்புறம் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, f5 கேட்டிருக்காங்களா. அப்போ f5 அதாவது n = 5ன்னு போடுறோம். n = 5ன்னு போட்டோம்னா அப்போ f5-1 வருமா ப்ளஸ் fn-2 தானே. அப்போது f5-2 வருமா. f5-1 வந்து f4, f5-2 வந்து 3, f4ஓட வேல்யூ என்னது 7, f3ஓட வேல்யூ என்னது 4. அப்போது 7 + 4 = 11. அப்போ f5ஓட வேல்யூ என்னது 11. இதுதான் ஆன்சர். அதாவது f5 = 11. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது f5 தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ f5 வந்து 11. இதுதான் ஆன்சர்.